அனைத்து பண்பாட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம், சமீபமாக வெளியான ஒரு செய்தி. அது எங்கன்னா திருப்பதியில் தான். அது என்ன ஒரு விவகாரம் அல்லது சச்சரவுன்னு பார்த்துட்டோம்னா, அதாவது திருப்பதி பிரசாதம் லட்டு கொடுக்கறதுல இந்த மாட்டினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்குது அப்படின்லாம் ஒரு செய்தி உலா வச்சு வெளியில் வந்தது. அதில் கலக்கப்பட்டது உண்மை. அப்புறம் மாட்டு கொழுப்பு அந்த பிரசாதம் தயார் பண்ணுற இடத்துலலாம் வச்சுருக்குறாங்க, அதை கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு ஏதோ செய்தியெல்லாம் வெளியே வந்தது. அந்த ஒரு விவகாரத்தில், அந்த ஒரு விஷயத்தில், அந்த ஒரு செய்தியில் நான் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறை உறுதிப்படுத்துவதற்காக இந்த காணொலியில் நான் தெரிவிக்கிறேன். என்னன்னு பார்த்துட்டோம்னா, அதாவது இப்போ மாட்டு கொழுப்பு அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட ஒரு இதுன்னு அசுத்தமான பொருள்னு தெரியும். ஆனால் அந்த மாட்டினுடைய கொழுப்பு கலக்கப்படுறது யாருக்கு தெரியாமல் இருக்காதா? சாப்பிட்றவங்களுக்கு அந்த பிரசாதனுடைய வித்தியாசம் தெரியாதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வைக்குது. காரணம் என்னன்னா, அந்த இப்போ வழக்கமாக பிரசாதம் சாப்பிட்டுட்டே வராங்க அப்படின்னா, இப்போ சுத்தமான சைவ உடம்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உடம்பு ஏற்றுக்காது. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே வரீங்க. அந்த தண்ணிக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு மண்ணெண்ணெய், சீமெண்ணையோ அல்லது பெட்ரோலோ அல்லது டீசல் இந்த மாதிரியான ஒரு பொருளோ அல்லது இந்த பால் டாயில் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ ஏதோ ஒன்று வச்சா, அது உங்களுக்கு வாயில் படும்போது உங்களுடைய நாக்கு இப்படி அது ஒரு சொரணை இல்லாமல் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அது அப்படியே குடிச்சிருமா, முழுகிருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் எழுப்புகிறேன். அதை நீங்களே என்னென்னா ஒரு பகுத்து பாருங்கள். அது மாதிரி தான் ஒரு மாமிசம் சாப்பிடாமலாம் வெறும் சைவம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுடைய உடல் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு விஷத்தை சாப்பிட்டாவோ அல்லது வேற ஏதாவது உடலுக்கு தகாத ஒரு பொருளை நம்ம வாயில் வச்சாவோ அது கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். ஆனால் இந்த விவகாரம் இன்னும் விசாரணை எப்படி போயிட்டு இருக்குது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் முழுமையாக வெளியில் வரல. ஏன்னா என்னுடைய தரப்பில் ஒரு குற்றத்தை அந்த செய்தியாளர்கள் மேலே, ஊடகங்கள் மேலே வைக்கிறேன் நான். அது என்ன ஒரு உண்மைன்னா, மக்கள் பெரும்பாலானோர் என்னன்னா நம்ம அவங்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு சைவம் பாதி அசைவம் பாதின்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாராலும் முழுமையாக வெறும் அசைவம் மட்டுமே சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியாது. அல்லது அதாவது சைவம் முழுமையாக சாப்பிட்டுட்டு உயிர் வாழலாம், நல்லபடியாக உயிர் வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அசைவம் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு மனிதனாலையும் உயிர் வாழ முடியாது, உடலில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அவன் உடம்புக்கு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 50% குறைஞ்சது சைவ உணவை சாப்பிட்டே ஆகணும். அப்படி அசைவ உணவும் சைவ உணவும் கலந்து சாப்பிட்றவங்களுக்கு தான் எந்த உணவு எதனோட கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஆனால் அதுவே நல்ல சுத்தமான சைவமாக இருக்கட்டும், அது பகவான்னு சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு அத்தகைய ஒரு தவறான ஒரு பின்விளைவு, பக்க விளைவு எதுவுமே வராது. கண்டுபிடிச்சிருவாங்க எப்படியும். ஏன்னா இது ஏதோ அந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதியினுடைய பக்தியில இருந்து மனிதர்களை திசை திருப்புவதற்காக, அவங்களுடைய கவனத்தை வேறு பக்கமாக திசை திருப்புவதற்காக தான் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை நான் உறுதியாகவே சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு கருத்து கணிப்பு எனக்கு வந்திருக்குது. அது 78 79 ஏறக்குறைய ஒரு 80% வச்சுக்கோங்களேன். 80% பக்தர்கள் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொன்று, அந்த கோயிலுக்குள்ளார சேவை செய்கிற மாதிரி நுழைஞ்சு அந்த கோயிலுக்கு கெட்ட பேர் வரும் விதமாக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் இந்த விஷயம் எப்படி இருக்குது, எதனால் எங்கே கொண்டாந்து இந்த தவறு செஞ்சாங்க, இன்னொன்று பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு கலந்ததா, மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்புன்னெலாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஒரு ஆய்வு தகவல் படி, கருத்து கணிப்பு, இந்த பகுத்தாய்வு படி நான் எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஒரு அசைவ பொருள் எல்லாருடைய உடம்புக்கும் ஒத்து போகும், அது எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஈரல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதை இந்த சென்னை போன்ற சில பகுதியில எல்லாம் சவரொட்டினா நம்ம சொல்லுவாங்க அந்த உறுப்பினுடைய பெயரை. அதாவது அந்த சமைக்கிறதுக்காக அதை வெட்டி எடுக்கிற அந்த ஒரு பாகத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சவரொட்டினா நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அது அது இன்னைக்கு நமக்கு தேவையில்லை. காரணம் என்னன்னா, மக்கள்
பெரிய அளவில் இந்த சைவ பக்கம், இன்னொன்று இந்து மதத்தினுடைய பக்தி பக்கம் இந்த திசை திரும்புகிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த பாரதம், இந்த இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியம் தான். அதாவது நல்ல வழியில் போயிட்டு இருந்தவங்க தான் முன்னோர்கள் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி. இந்த திமுக, திக கட்சிகள் என்னைக்கு வெளிநாட்டில் பணத்தை வாங்கி இந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்பலாம், கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துட்டா என்ன வேணாலும் சாப்பிட்லாம், நல்லா பிரியாணி சாப்பிட்லாம், மாட்டுக்கறி திங்கலாம், பன்றிக்கறி தின்னலாம், பன்றியினுடைய மாமிசம் தின்னலாம், மாடு, ஆடு, கோழி இதை வந்து எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கத்தை அடிப்படையாக கொண்ட கிறிஸ்தவ மதத்தை இங்கே பரப்ப ஆரம்பித்தாங்களோ, அதுவும் காசு வாங்கிட்டு, அப்பத்துலேருந்து இந்த அசைவம் சாப்பிட்றதுக்கான ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு பிரச்சாரம், ஒரு விளம்பரம் மக்களிடையே பல வழிகளில் புகுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி இந்த பூஞ்சையை வச்சு செய்யக்கூடிய பொருட்கள், அது உணவுப் பொருட்கள்லாம் இன்றைக்கி மாற்றப்பட்டு வந்திருக்கு. பிஸ்கட்டு, கேக்கு, க்ரீம் பன் பட்டர் ஜாமு, அப்புறம் ப்ரெட்டு, இந்த மாதிரியான அடுமனை பொருட்களை முதல்ல மக்கள் விரும்பவே இல்லை. அது ஏதோ பான் அப்படிங்கிற பெயரில் வந்திருக்குது, பன்னு அப்படிங்கிற பெயர்லாம் வந்திருக்கு. தமிழில் பண்ணுங்குவாங்க, மற்ற பொது பெயர் பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொருள்லாம் மக்கள் முதல்ல ஏற்றுக்கல. அவங்க கீரை, சோளம் சோறு, கம்பு சோறு, அப்புறம் என்னென்ன சொல்கிறதுன்னா அந்த சிறுதானிய உணவு, சிறுதானியங்களை சமைச்சு சாப்பிட்ற ஒரு பழக்கத்தில் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் மாற்ற வச்சுது இந்த ஒரு விளம்பரம், அப்புறம் பிரச்சாரம், அது இதுன்னு ஏகப்பட்டது நம்ம சொல்லலாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய மருத்துவமனையை கொண்டாந்தாங்க. மருத்துவமனையில் பார்க்க போகணுன்னா அது பழங்கள் வாங்கிட்டு போவாங்க. இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை இது பண்ணாங்க, சந்தைப்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஏதேதோ பொருட்களை சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஒரு தெளிவு வேணும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிறு எப்படி ஏற்றுக்குது, நம்ம உடம்பு எப்படி ஏற்றுக்குது, இது எல்லாம் வந்து நல்லது தானா, உண்மை தானா? ஏன்னா ஒருத்தன் மது அருந்துறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500-1000 செலவு பண்ணுறான் அப்படின்னா, அதே காசுக்கு என்ன பண்ணலான்னா பழங்கள், கீரைகள், காய்கறிகள், இன்னும் பலதரப்பட்ட ஊட்டச்சத்து பொருட்களை பாலில் வாங்கலாம். பால்லையே பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த பொருட்கள் இருக்குது, இதை வாங்கலாம். ஆனால் அதை தவிர்த்துட்டு ஏன் நாம் போய் தேவையில்லாமல் இந்த பூஞ்சையில் செஞ்ச உணவு, அப்புறம் இன்னும் போதை வஸ்துக்களை செஞ்ச பொருட்கள்னு வாங்கி நம்ம உட்கொள்ளணும்? ஏன்னா இதெல்லாம் உட்கொண்டா நம்ம மனசு, நம்ம உடம்ப தானாக அந்த பொருட்கள் என்ன பண்ணிடணும்னா மாமிசம் போன்ற அந்த மாட்டினுடைய மாமிசத்தில் போன்ற பொருட்களை உண்றதுக்கு நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருந்து தூண்டி விட்டு அதை வழிக்கு கொண்டு போயிடும். அப்போ நம்ம இப்போ திருப்பதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த விவகாரத்தை என்ன பண்ணணும்னா அது ஆழமாக தோன்றணும். எனக்கு கிடைச்ச தகவல் படி அந்த பக்தியை அழிக்கணும், ஒழிக்கணும், ஒடுக்கணும் அப்படிங்கிற பெயரில் தான் இந்த ஒரு வீணான செய்தியை, அதாவது தவறான செய்தியை விளம்பரம் போட்டு பேசப்படுத்தியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே மாட்டுக்கறி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே வந்து பயப்படுற மக்கள் நம்ம நாட்டில் பெரும்பாலானவர் இருக்கிறாங்க. உலகம் முழுமைக்கும் இந்த திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியினுடைய ஒரு பக்திங்கிறது பெருகி கொண்டே வருது. சிவபக்தி, அதே மாதிரி இதை பெருமாள், நாராயணன், ராமர், கிருஷ்ணர், இந்த மாதிரியான பக்தி இதெல்லாம் பெருகிட்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா மாமிசத்தை சாப்பிட்டு மாமிசத்தினாலேயே வளர்ந்து கடந்த கால வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அதனுடைய பாதிப்புகள்னால கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு சமூகத்தை விட்டுட்டு அந்த கிறிஸ்டின் ரிலீஜியனுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, புறக்கணிச்சிட்டு, அந்த பழக்கத்தெல்லாம் புறக்கணிச்சிட்டு இந்து மதத்தில் கூறப்பட்டிருக்கிற விஷயங்களை ஆய்வு பண்ணி பார்க்கலான்னு வராங்க. அவங்க ஆய்வு பண்ணி தான் பார்க்க தான் வராங்க. யாரும் அவங்க முழுமையாக மாறல. அது மாதிரி ஆய்வு பண்ணி வரவங்கள அப்படியே அந்த பக்கம் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் கிறிஸ்டியனோடைய ரிலீஜன்லேயே, கிறிஸ்துவ மதத்திலே கொண்டு போய் அவங்கள இணைச்சிடணும். அவங்க திரும்ப அந்த மாட்டினுடைய மாமிச பன்றி ஃபோர்க்குன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் இன்னும் சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, அப்புறம் ப்ரானு, இந்த மாதிரி நண்டு, கிராப்பு, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் திரும்ப சாப்பிட வைக்கணும், அதில் வியாபாரம் பண்ணணும், மக்கள் திரும்ப வாங்கணும், அதில் வருமானம் வரணும். ஏன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறதுனா கருத்து கணிப்பை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாவே இதெல்லாம் வந்து சாப்பிட்டா வந்து சத்து வரும், அது ஒரு இது வரும், அது ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட வயசான காலத்தில் அதாவது
இந்த கிறிஸ்டியன் ரிலீஜன் கிறிஸ்தவ மதத்தினுடைய பழக்க வழக்கங்களுடைய அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்தவங்களுடைய இன்றைய நிலைமை பார்த்துட்டோம்னா, இன்றைய நிலை மட்டும் இல்லாமல் பாரம்பரிய நிலைமைகளை பார்த்துட்டோம்னா, அவங்களுடைய வாழ்க்கை முழுசுக்கும் அந்த மாமிசம், போதை வஸ்து இதையே சாப்பிட்டு வாழ்க்கையை என்ன சொல்லணும், ஒரு நரகமான வாழ்க்கையில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஒரு சிலை மாதிரி ஒரு எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ இழந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரி ஏமாற்றம் அடைந்த மாதிரியும் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய உடலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை யார்கிட்டையும் வெளியில் சொல்ல முடியாத மாதிரி தங்களை தாங்களே ஒரு பரிதாபத்துக்குள்ளார உள்ளாக்கிக்குவாங்க. அவங்களுக்கு கடைசி காலம் இறக்குங்கிற வரைக்கும் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட ஒரு காரணமே என்னன்னு தெரியாத வியாதிகள், அந்த மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக உடம்பை வந்து பாதிக்க தான் செய்யும். இந்த நிலமை மாறணும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் சாதாரணமாக வாழணும். ஆனால் அது எதுக்குள்ளார அதுக்கான தீர்வுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்து மதத்தில் கொடுத்துருக்காங்க. இந்து மதத்தில் சைவத்தில் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே எல்லா விதமான நற்குணங்களையும் கொடுத்துருக்குறாங்க. அதை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக யாரும் அந்த பூஜையில் செஞ்ச உணவு, மது, மாமிசம் இது மாதிரியான போதைப் பொருட்கள் இது யாரும் போய் தொட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா மனசு ஒரு நிலப்படும், ஒரு நிம்மதி அவங்களுக்கு இருக்கும். இதை உருக்குலைக்க தான் திருப்பதியோடைய பிரசாதத்தில் ஏதோ கலக்கப்பட்டிருக்கு அது இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கலந்துருந்தாலும் அதை தீவிரமாக விசாரணை பண்ணணும். பண்ணிவிட்டு காரணமானவங்க சம்மந்தப்பட்டவங்களை கண்டிப்பாக சிறையில் அடிக்கணும். ஒரு 30-40 வருடங்களாவது அவங்கள சிறைக்கு தள்ளணும்னு இந்த காணொலி மூலமாக மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று, எதையும் வந்து நம்ம வெளியிலேருந்து நம்ப முடியாது. காரணம் என்னன்னா, எதுக்குமே பகுத்தாய்வு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், ஆய்வு செஞ்சு பார்க்கணும். உண்மை நிலையை நம்ம கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வரணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் யாருன்னா இந்த காணொலியை பார்த்து நல்ல விஷயத்த சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும்னு நான் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த காணொலியை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், முன்னோக்கி அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக யார் யாரெல்லாம் இன்னும் சந்தாதாரா சப்ஸ்கிரைபர் ஆகலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க. இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட சமூகத்தில் ஏற்படுற சச்சரவுகளுடைய விஷயங்களை நான் கண் முன்னாடி கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.